ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காசி அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கான தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி மெஷர்மெண்ட்டும் பார்த்துடலாம். இது வந்து 1/2 கிலோ பூசணிக்காய் வந்து நல்லா கழுவிட்டு சீவி வச்சுருக்கு. நல்லா பொடியாக இருக்கிறத சீவிக்கோங்க. சீவி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணி தான் இது. ஒரு கப் வருது. இதிலே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் அந்த தண்ணியை இது பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே அளவு சர்க்கரை, 2 ஏலக்காய். இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம், பொடிச்சு வச்சுக்க போகிறோம். அதனால் இதிலே போட்டிருக்கேன். அடுத்து தேவையான அளவு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், லெமன் ஒரு 4 ட்ராப் வந்து விடணும். அதனால் லெமன் வச்சுருக்கேன். இது வந்து ஃபுட் கலர். உங்களுக்கு கலர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் லைட்டாக வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா செவந்துடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த முந்திரி வறுத்தோம்ல, அதே நெய்யிலேயே இந்த துருவி வச்ச பூசணிக்காவை சேர்த்துருக்கேன். பிழிஞ்சும் வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்து வச்சுருக்கேன். இது நல்லா வதக்கணும். இப்போ பூசணிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வேகட்டும். பூசணிக்காய் வந்து எவ்வளோ வேகும் நல்லாயிருக்கும். அல்வா வந்து நல்லா தான் வரும். பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் ஓரளவு வத்திடுச்சு. இப்போ நம்ம ஜீனியை போட்டுக்கலாம். இப்போ ஜீனி வந்து போட்டாச்சு, உள்ள சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சும்மா 2. இப்போ எல்லா சைடும் ஈவனாக கலந்து பாருங்கள். அல்வா நல்லா திரண்டு வருது. அல்வா கன்சிஸ்டன்சி, அதாவது கடாயில் ஒட்டாமல் வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. முந்திரி பருப்பும் இந்த கிஸ்மிஸ் சேர்த்து இறக்கிடுவோம். அவ்வளோதாங்க, நம்ம காசி அல்வா ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனல் டச் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒரு எலுமிச்சம்பழம், அதாவது அரை எலுமிச்சம்பழத்தில் சும்மா ஒரு 2 ட்ராப் மட்டும் இதில் விடலாம். ஏன்னா நம்ம வந்து ஜீனி போட்டிருக்கோம்ல, அது வந்து கேரமலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இல்லைன்னா ஒரு மாதிரி கொரன்னு ஆயிடும். அல்வா ஆறின பிறகு நெருன்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு சும்மா ஒரு 2 ட்ராப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உருண்டைச்சோறு ஃபேமிலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.